குயிக் ரேஷியோ. ஸோ குயிக் ரேஷியோ என்ன சொல்ல வருது, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த கரண்ட் ரேஷியோக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு கடை வச்சுருக்காரு, ஒரு சின்ன துணி கடை வச்சுருக்காரு, ஒரு மீடியம் சைஸில் ஒரு துணி கடை வச்சுருக்காரு. அவருக்கு வந்து நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கீங்க, ஓகேவா? ஸோ அந்த 1 லட்ச ரூபாய்க்கு அவர் கொடுக்க வேண்டிய வட்டி ஒரு 30,000 வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 30,000 வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ 2 to 3 டேஸில் வந்து 30,000 நீங்கள் கைக்கு வந்தாகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ வாங்கலாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட அந்த ஃப்ரெண்டுக்கிட்டே இருக்கிற என்னெல்லாம் கேஷ் கரெக்டாக இருக்கிறதால நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. ஓகே, அவர் வந்து சொல்கிறாரு, என் கையில் வந்து ரெடி கேஷாக ஒரு 50,000 இருக்குது, கையிலே ரெடி கேஷாக 50,000 இருக்குது, லாக்கரில் 50,000 இருக்குது, ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 25,000 இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு சேல் ஒரு 10 டிஷர்ட் ஆர் 10 ஷர்ட்ஸ் வந்து சேலுக்கு வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து கண்டிப்பாக விற்றுரும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஷர்ட்ஸ் கண்டிப்பாக விற்றுரும். ஏன்னா வந்து கண்டிப்பாக வருவாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அப்படி விற்றா 10,000 10,000 அது ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இன்னும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு நல்ல வேல்யூபிளான கஸ்டமர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருந்தால் மட்டும் அமௌண்ட் கொடுத்தா போதும், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் அமௌண்ட்டும் இன்னும் வந்து 1 or 2 டேஸில் வந்துடும். அது ஒரு 10,000 இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓகே, இவ்வளோ சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க. நமக்கு தேவை 30,000 தான். ஸோ ரெடி கேஷாகவே ஒரு 50,000 வச்சுருக்காரு. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டில் 20,000 இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு சேல்ஸ் வேறு, டிஷர்ட்ஸ் எல்லாமே ஷர்ட்ஸ் எல்லாமே சேலுக்கு ரெடியாக இருக்குது. அப்படி செய்யலைன்னா அது ஒரு 10,000 வந்துடும். அப்புறம் வந்து கடனாக வேறு கொஞ்சம் கொடுத்துருக்காரு, கிரெடிட்டில் கொடுத்துருக்காரு. இதை வந்து ரிசீவபிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட்டில் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்துடும், அவருக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கு வந்து 30,000 கொடுக்கறதுக்கு இவ்வளோ அவருக்கு வந்து கரண்ட்டாகவே சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க. அப்போ நாளைக்கு நம்ம போனால் கண்டிப்பாக வந்து 30,000 வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த ஃபார்மாலிட்டி போட்டு பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரண்ட்டாக கையில் ரெடியாக இருக்குது 50,000. அப்புறம் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் 25,000 இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு ஒரு சேலுக்கு ரெடியாக இருக்குது ஒரு 10,000. அப்புறம் இன்னும் வந்து 10,000 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 95,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ டிவைடட் பை 30,000 போடும்போது 1க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ கரண்ட் அசெட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், இது எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கரண்ட் அசெட் என்ன சொல்லி ஒன்றுனா பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ கரண்ட் ரேஷியோன்னு போட்டு 1.5 2 அப்படின்னு போட்டுப்பாங்க, ஓகேவா? ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, ஸோ இப்படி தான் அது வேலை செய்யுது. ஸோ கரண்ட்டாக என்னென்ன சொத்து மதிப்பு இருக்குது, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, ஸோ அதுக்கு தான் வந்து இதெல்லாம் சொன்னேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே, நாளைக்கு போனால் நம்மளுக்கு ஒரு 30,000 கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து கரண்ட் ரேஷியோக்குள்ளான